கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரம்யா செய்ய போற பாவத்திலிருந்து அவங்களே வசமா மாட்டினாங்க. ஏதோ சந்தர்ப்பவசம் கார்த்தி வந்து காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி ரம்யாவும் கார்த்தியும் தீபாவை தேடிக்கிட்டு வர மாதிரி வராங்க. தீபா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா கூட்டிட்டு வராங்க. கார்த்தியும் ஓடி வராரு. ஒன்றும் தெரியாத மாதிரி தீபாவை தேடிக்கிட்டு வராங்க. ரம்யா அங்கே வந்து பார்க்கும்போது பூஜையெல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த இடத்துல தீபா மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. அதான் பாருங்க தீபா அங்கே தான் இருக்கா பாருங்க அப்படின்னு ரம்யா காட்டுறாங்க. தீபாவை பார்த்துட்டு ஓடுறாங்க கார்த்தி. தீபா தீபா இங்க பாருங்க, ஏன் இப்படி மயங்கி கிடக்குறீங்க, எழுந்துறீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் கார்த்தி தவிச்சு போய் கேட்குறாங்க. தீபா கண்ணு திறந்து பார்க்குறாங்க. எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. தீபா என்னை யார் இங்கே கூட்டிட்டு வந்தாங்க, நான் எதுக்காக வந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையான்னு கார்த்தி கேட்குறாங்க. எனக்கு ஞாபகமே இல்லைங்க, எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியல. நேற்று சாமி கும்பிட்டு அங்கே கோயிலில் உட்காந்துருந்த ஒரு பெண் சாமியார் என்னை கூட்டிட்டு போனாங்க. என் கையில் கட்டியிருக்குன்னு இந்த மஞ்சள் கவத்தை என் கையில் கட்டி விட்டாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. தீபா இந்த கைத்துல ஏதோ சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் என்னை இவ்வளவு தூரம் வழி நடத்திருக்கு. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒன்றும் தெரியலைங்கிறாங்க. தீபா தீபா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன். நீ ஆத்துல மிதக்கிற பரிகாரத்தை செய்யறதுக்காக ஒரு சாமியார் முன்னாடி நின்றுட்டு இருந்த. இவ்வளவு பெரிய ஆபத்தான பரிகாரத்தை நீ செய்ய வேண்டாம், நான் செய்யறேன்னு வந்து நின்னேன். அப்போ நான் தான் அந்த பரிகாரத்தை செஞ்சேன். நீயும் பீப்பாயோட கயிறை பிடிச்சிட்டு தான் இருந்த. உனக்கு கை வலிச்சதோ என்னமோ தெரியல, நீ விட்டுட்ட. நானும் ஆத்தோட போயிட்டு இருந்தேன். அப்பதான் கார்த்தி வந்து என்னை காப்பாத்தினாரு. ஏய் ரம்யா, நீ எனக்கு பதிலாக உன்னை யார் செய்ய சொன்னா? நான் தானே என் அத்தையை காப்பாற்றணும்னு இந்த பரிகாரத்தை செய்யணும்னு நான் ஏற்றுக்கிட்டேன். உன்னை யார் செய்ய சொன்னா, நீ எதுக்கு செஞ்சேன்னு கேட்குறாங்க. தீபா ஐயோ இனிமே எங்க அத்தையை நான் எப்படி காப்பாற்றுவேன், ஐயோ எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு பதறிக்கிட்டே ஓடுறாங்க. தீபா அவன் தீபா தீபான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. கார்த்தி தீபாவை கூட்டிட்டு காரில் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு அழுகுறீங்க தீபான்னு கேட்குறாங்க. தீபா அழுதுகிட்டே வராங்க. இல்ல அத்தை குணமாகி வரணும்னு தான் நான் அந்த பரிகாரத்தை செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை அம்மா பண்ணிட்டாலே, அப்ப நான் தாலியை கழட்டி செஞ்ச சபதம் எல்லாம் என்ன ஆகிறது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கன்னு கார்த்தி சொல்றாங்க. அது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும், அத்தை குணமாகி வரணும்னு தாலியை கழட்டி அவங்க பாதத்தில் வச்சேன். அத்தை குணமாகி வந்ததுக்கு அப்புறமா அந்த தாலி எடுத்து உங்க கையில கொடுத்து உங்க கையால அதை நான் கட்டிக்கணும்னு தானே நான் அந்த சபதத்தையே போட்டு இந்த பரிகாரத்துக்கும் சம்மதிச்சேங்கிறாங்க. தீபா இப்போ நான் அந்த பரிகாரத்தை பண்ணலையே, இதெல்லாம் எப்படி நடக்கும், அத்தை எப்படி குணமாகி வருவாங்கன்னு அழுதுகிட்டு வராங்க. தீபா தீபா இங்க பாருங்க, நீங்க அம்மா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் கண்டிப்பா அம்மாவை காப்பாற்றும், நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க. நம்பிக்கையோடு இருங்க. மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான பரிகாரத்தை எல்லாம் நீங்க செய்யாதீங்க. அத்திக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றாங்க. தீபா அத்தையும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், அதுதாங்க எனக்கு வேணுங்கிறாங்க. தீபா அழுதுகிட்டே இருக்காங்க. கார்த்தி கண்ணீர் தொடச்சிடுறாங்க. இங்க பாருங்க, உங்க எண்ணம் போலவே எல்லாம் நல்லதாவே நடக்கும், இந்தாங்க கண்ணீரை தொடச்சுக்கோங்கன்னு ஒரு கர்ச்சீப் கொடுக்குறாங்க. எனக்கு அழுகணும் போல இருக்கு, உங்களை கட்டி பிடிச்சி அழுகணும் போல இருக்கு, உங்க மடியில படுத்து எல்லா கவலையும் மறக்கணும் போல இருக்கு. அழுதுகிட்டே வந்த தீபா கோயிலுக்கு போகணுங்கிறாங்க. கோயிலுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. கார்த்திக் கோயிலுக்கு வராங்க. தீபா ரம்யா தீபாவையே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்னது தீபா நேர கோயிலுக்கு தான் வந்திருக்காளா, வந்ததும் யாரை தேடுறா அப்படின்னு பின்னாடியே வந்து பாக்குறாங்க. தீபா தேடிட்டு இருக்கும்போது அங்க அம்மனா வந்து அந்த சாமியார் அம்மா வந்து நிக்கிறாங்க. யாரை தேடுறேன்னு கேட்குறாங்க. அம்மா உங்களை தான் தேடி வந்தேங்கிறாங்க. அப்படியா, நான் கோயில் திருப்பணியில் இருந்தேன், என்னம்மா சொல்லுன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா ஓ தீபாவுக்கு கையில் கவத்தை கட்டி விட்டு புதுசாக ஒரு சக்தி வர காரணமாக இருந்தது இந்த பெண் சாமியார் தானா, சரி ரெண்டு பேரும் என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லி ரம்யா அப்படி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னம்மா பரிகார பூஜையெல்லாம் பண்ணிட்டியான்னு அந்த சாமியார் அம்மா கேட்குறாங்க. அது விஷயமா தான் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் தானே இந்த கைத்தை என் கையில் கட்டி விட்டு எனக்கு ஞாபகம் இல்லாமல் பண்ணிட்டீங்க. பரிகார பூஜை பண்ண போன இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இல்லைங்கிறாங்க. தீபா சிரிக்கிறாங்க. சாமியார் அம்மா அத்தையை காப்பாற்றணும்னு தான் அந்த பரிகார பூஜையை நான் செய்யலான்னு இருந்தேன், இப்போ உங்களால அந்த பரிகார பூஜை செய்ய முடியாம போச்சேங்கிறாங்க. தீபா நான் இப்போ என்னமா செய்வேன், உங்க சிரிப்புக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க. தீபா ஆமாம்மா, பூஜை செய்ய விடாம தடுத்தது உண்மைதான், உனக்கு எதிரான தீய சக்திகள் உன்னை கெடுக்க பார்த்தாங்க, அதை தடுக்கத்தான் பூஜை செய்ய விடாம நான் உன்னை தடுத்தேங்கிறாங்க. தீய சக்திகள் எனக்கு எதிராக வந்தாங்களா, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல வாங்குறாங்க. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதம்மா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க சாமியாரம்மா. இந்த பக்கமா ரம்யா நின்றுட்டு தீய சக்தின்னு சொல்றது நம்மளை தானா இந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னு ஒண்டி நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரம்யா உங்க அத்தையை காப்பாத்துற சக்தி உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்குமா வெளியில தேடுற, இது எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கா, என்னம்மா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. தீபா ஆமா, பாடுற சக்தி உனக்கு இருக்குல்ல, உன் பாட்டை மறந்து கேட்கறவங்களுக்கு கேட்கற சக்தி உனக்கு இருக்கு, கலைவாணியோட அருள் சக்தி உனக்குள்ள இருக்கு. இந்த அம்மனை மனசார வேண்டி நீ மனமுருக பாடு, உன் பாட்டை கேட்டு அந்த அம்மானை மனமுருகி உனக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவா, உங்க அத்தையும் உயிர் பிழைப்பாங்க. அகல் விளக்கை ஏற்றி வச்சு நீ பாட ஆரம்பி, எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க. சாமியாரம்மா என்னது பெண் சாமியார் அவளை பாட சொல்றாங்களே, ஒருவேளை அவ பாடி அத்தை உயிர் பிழைச்சிட்டாங்கன்னா அவளுக்கெல்லாம் நல்ல பேர் போய் சேரும், பரிகார பூஜை பண்ணித்தான் அந்த அபிராமி பொழைச்சதா இருக்கணும், இவளை பாட விடாம பண்ணணும், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ரம்யா தீபா ரம்யாவை பாத்துறாங்க. அம்மனுக்கிட்ட வர்றாங்க. தீபா நான் உனக்கு பதிலாக பரிகார பூஜை பண்ணினதுக்கு என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்குறாங்க. ரம்யா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல தான் பின்னாடி வந்தேங்கிறாங்க. ரம்யா இல்ல நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எனக்காக நீ பரிகார பூஜை பண்ணனே பாரு, அதுக்கு நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. தீபா ஆமா, அந்த பரிகார பூஜையை பண்ணலன்னா என்ன, இங்க ஒரு பெண் சாமியார் இன்னொரு பரிகார பூஜை சொல்லியிருக்காங்க, அந்த பூஜை பண்ணனா கண்டிப்பா அத்தை பொழைச்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தீபா அப்படியா, அப்படி என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ரம்யா நான் தான் நல்லா பாடுவேன்ல, அது அம்மாள் முன்னாடி மனமுருக பாடினா கண்டிப்பா அத்தை பொழைச்சுக்குவாங்கன்னு அந்த சாமியார் அம்மா சொன்னாங்கிறாங்க. தீபா நீ பாடி உங்க அத்தை பொழைச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உன்னோட பாட்டு கேட்க நானும் ஆர்வமா தான் இருக்கேங்கிறாங்க. ரம்யா சரி வா, அந்த அம்மன் முன்னாடி இருக்கிற
கோயிலில் அகல் விளக்கை ஏற்றி வச்சு அம்மனை மனமுருகி பாடுனா கண்டிப்பாக அத்தை பழச்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் அகல் விளக்கை ஏற்றி வச்சு பாட ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. இரு கோயிலில் பாடும்போது உனக்கு ஒரு எனர்ஜி வேணுமில்ல, அங்கே பக்கத்தில் பானகம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை குடிச்சிட்டு நீ நல்ல எனர்ஜியோட பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா. ரம்யா தீபாவை வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னோட எதிரி ஒருத்தி செண்பகவல்லி கோயிலில் பாட இருக்கிறா, அவள் பாடக்கூடாது, அதுக்கு நீ ஏதாவது பண்ணணுங்கிறாங்க. பாடுறதுக்கு இல்லாமல் தொண்டை கட்டுற மாதிரி ஏதாவது சூர்ண மருந்து வாங்கிட்டு வா, நான் கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கேன், நீ சீக்கிரம் வாங்குறாங்க. அந்த ரவுடியும் மருந்து வாங்கிட்டு வந்து ரம்யா கையில் கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக தொண்டை கட்டுமான்னு கேட்குறாங்க ரம்யா. கண்டிப்பாக குயில் மாதிரி இருக்கிற குரல் எருமை மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுங்கிறாங்க அந்த ரவுடி. சரி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்கி அந்த பானத்தில் கலக்குறாங்க. ரம்யா கலக்கிக்கிட்டு கொண்டு போய் தீபா கிட்ட கொடுக்குறாங்க. தீபா இந்த பானத்தை வாங்கிட்டு வந்தேன், நீ குடின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இப்போ வேண்டாம் அம்முங்கிறாங்க தீபா. நான் பாடி முடிச்சுட்டு குடிச்சுக்கிறேங்கிறாங்க தீபா. அப்படியெல்லாம் சொல்லாத, கடவுள் சன்னதியில் கிடைச்ச பானம், இதை குடிச்சின்னா நீ சூப்பராக நல்லா பாடுவேன், சக்தியோடும் பக்தியோடும் பாடுறதுனால நிச்சயமா அத்தையும் பழச்சுக்குவாங்க, நீ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ரம்யா. குடி தீபா அப்படின்னு கோளாரா ரம்யா கொடுக்குறாங்க. சரி கொடு அப்படின்னு தீபாவும் யதார்த்தமாக வாங்கி குடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அந்த சாமியாரம்மா வந்துடுறாங்க. வந்து எனக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு பானகம்னா ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. ஓ அப்படி எந்தாங்கம்மா குடிங்கம்மான்னு சொல்லி தீபா கொடுத்துட்றாங்க. தீபா அந்த பானகத்தை அவங்களுக்கு கொடுக்காத, ஏம்மா அவள் தான் பாட போகிறா, அவளுக்கு எனர்ஜி வேணுங்கிறக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த பானகத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அவளுக்கு வாங்கிட்டு வந்ததை குடிக்கிறேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வேற ஒன்று எடுத்துகிட்டு வந்து தரேங்கிறாங்க. எனக்கு இந்த பானகம் தான் வேணும், அதில் விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ திருன்னு முழிக்கிறாங்க ரம்யா. சாமியாரம்மா அந்த பானகத்தை முடக்குன்னு குடிச்சிட்டு ரம்யாவையே விட்டு பார்க்குறாங்க. அப்போ ரம்யாவுக்கு தொண்டைக்குள்ளே என்னமோ பண்ணுது. ஐயோ என்னது அந்த அம்மா பானகம் குடிக்கிறாங்க, நம்மளுக்கு தொண்டை கரகர அப்படின்னு சொல்லிட்டு தொண்டையை நீவிக்கிட்டே கிடக்குறாங்க ரம்யா. தீபா இந்த பானகம் ரொம்ப நல்லா இருக்கு, நானே குடிக்கிறேன்னு சாமியாரம்மா குடிச்சிட்டே இருக்காங்க. பானகத்தை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ பாடு, உன்னோட பாட்டை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேங்கிறாங்க சாமியாரம்மா. சரி வா அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு தீபா முன்னாடி போறாங்க. பின்னாடியே சாமியாரம்மாவும் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா ரம்யா தொண்டையை தடவிக்கிட்டு அச்சோ என்னது தொண்டையெல்லாம் இவ்வளவு எரியுது அப்படின்னு ரொம்பவே லொக்குன்னு இரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரம்யா. அந்த பக்கமா சாமியாரம்மா திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. தீபா அம்மனுக்கு முன்னாடி அகல் விளக்கை ஏற்றி சாமிக்கு மலரெல்லாம் தூவி அம்மனை வருந்தி பாடிட்டு இருக்கிறாங்க. தீபா ஓரமா நின்று ரம்யாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மன் மனம் குளிருது. அந்த பக்கமா அபிராமிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைவுகள் தெரியுது. அம்மன் சக்தியால அபிராமி உயிர் பிழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்பிட்டு இருக்குது. டாக்டர்கிட்ட போய் நர்ஸு சொல்றாங்க. டாக்டரே வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.